ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ரெகுலேஷன் 2021க்கு எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருப்போம். அது மாதிரி ரெகுலேஷன் 2025க்கு ஃபஸ்ட் செமஸ்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம இப்போ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுமே உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் PH25C01 அப்ளைடு ஃபிசிக்ஸ் 1 இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அப்கமிங்கில் எல்லா இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்துடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா PH25C01 அப்ளைடு ஃபிசிக்ஸ் 1 இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களை பார்ட் வைஸாக கொடுத்துருக்கேன், பார்ட் ஏ பார்ட் பின்னு. ஸோ பார்ட் ஏ உங்களுக்கு 2 மார்க்கு, பார்ட் பிங்கிறது உங்களுக்கு பிக் கொஸ்டினில் கேட்பாங்க, 13 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஸோ அதில் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோக்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஹூக்ஸ்லாம் படித்து வச்சுக்கோங்க. இதில் நான் எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதிலே உங்களுக்கு ரெட் கலரில் போல்டு பண்ணி என்ரோல் பண்ணியிருக்க டாபிக்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக படிச்சுக்கோங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கலாம் நீங்கள் சென்டர் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக படிங்க, இல்லைனா கண்டிப்பாக அந்த எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது. இதெல்லாம் ப்ரீவியஸ் ரெகுலேஷன்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் டென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. யூஸ் ஆஃப் பைமெட்டாலிக் ஸ்டெப்ஸும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டியும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பார்ட் பியில் யங் மாடுலஸ் பை நான் யூனிஃபார்ம் பெண்டிங், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆசிலேஷன் செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏல காம்ப்டன் எஃபெக்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிக் நேம்ஸு, ஸோ சயின்டிஸ்டோட நேமில் வச்சு வர லா ரூல்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வேவ் ஈக்குவேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எஸ்ஹெச்எம் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கப்ளிங் கொஞ்சம் முக்கியமானதான். ஸோ டார்க் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்கதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அதை ஃபஸ்ட்டு நல்லா படிக்க பாருங்கள். பார்ட் பி பொறுத்த வரைக்கும் டார்ஷனல் பெண்டுலம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ வேவ்ஸ் இதில் உங்களுக்கு பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் அக்கௌஸ்டிக் கிராட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, அதோட யூசஸ் பார்த்துக்கோங்க. ஸோ எது படித்தாலும் அதோட யூசஸ், அப்ளிகேஷன்ஸ், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேஷனரி ஸ்டாண்டிங் வேவ்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. டாப்லர் எஃபெக்ட் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ரேடியேஷன் ப்ரெஷர் நல்லா பார்த்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனில் வந்து எனர்ஜி கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வேவ்ஸ்லாம் உங்களுக்கு பார்ட் பி பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல் வேவ் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ரொடக்ஷன் ஆஃப் இஎம் வேவ்ஸ் பை டைபோல் ஆண்டனா இது ரொம்ப முக்கியமான ஒன்று. குவாண்டம் மெக்கானிக்ஸ் 4th யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏல பிளாக் பாடி ரேடியேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. குவாண்டம் டனலிங் ரிப்பீட்டட் கொஸ்டின் இதெல்லாம் நிறைய டைம்ஸ் வந்து ரெகுலேஷன் 2021 கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டனல் எஃபெக்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிளாங்க்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷார்டிங்கர் வேவ் ஈக்குவேஷன் ஃபார் பார்ட்டிக்கல் இன் 3D பாக்ஸஸ், இதில் 3D ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேரியர் பெனிட்ரேஷன் அண்ட் குவாண்டம் டனலிங் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளைட் ஆப்டிக்ஸ் இதில் வந்து பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் எயின்ஸ்டீன்ஸ் கோஎஃபிஷியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. டிஸ்பிளேஸ்மெண்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. NDYAG லேசர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏர்வெஜ், இந்த ஏர்வெஜ் கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இந்த பிக் கொஸ்டின்லேயே நிறைய டைம்ஸ் கேட்டு வச்சுருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்பான்டேனியஸ் அண்ட் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அப்போ உங்களுக்கு ஃப்ரிஞ்ச் வித் அண்ட் ஃப்ரிஞ்ச் ஷிஃப்ட்னா என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்ட் பி பொறுத்த வரைக்கும் ஏர்வேஜ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் NDYAG லேசர் இது ரொம்ப முக்கியம், அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிரின்சிபல் அட்வான்டேஜ் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் CO2 லேசர் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது போக ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் சென்சரும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓரளவு ரெட் கலரில் போல்டு பண்ணி எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது போக உங்களுக்கு ரெட் கலரில் ஷேர் பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் படித்தாலே மோஸ்ட்லி நல்ல மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ இது மாதிரி அப்கமிங்கில் ரிலேஷன் 25 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.